Hello guys, welcome back. This is module number 2.21 support reaction problem on simply supported beam from ME3351 engineering mechanics. Strength of materialsங்கிற பேப்பரில் நம்ம இது நிறையா சால்வ் பண்ணியிருக்கிறோம். இதை பேஸ் பண்ண கொஸ்டின் இட்ஸ் a very simple question. இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்லையும் கேட்கப்பட்டிருக்கு, பட் நோ ப்ராப்ளம். ஏன்னா இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு அது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டல்ஸ் பேப்பரோட ரெஃபரன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது தெரியும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அரியர் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸி, கரண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தானே அதை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் தட். Regarding this question, find the reactions at the supports of A and B of the system shown in the figure. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது RA ஓட வேல்யூ, RB ஓட வேல்யூ. ஸோ ப்ரொவைடட் திஸ் இஸ் A and this is B. RA RB ஓட பொசிஷனும் கொடுத்துட்டாங்க. 3 கிலோ நியூட்டன் ஒரு லோடு, 6 கிலோ நியூட்டன்கிற ஒரு பாயிண்ட் லோடு, அதோட பொசிஷன்ஸ் எந்தெந்த இடத்துல 2 மீட்டர் லேக்ட் ஆகுது, 4 மீட்டர் லேக்ட் ஆகுதுங்கிறது வரைக்கும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. We need to find the value of RA and RB. You won't believe this because இந்த கொஸ்டின் எங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸுங்கிற பார்ட்டில் இது 6 மார்க்குக்கு கூட எலிஜிபிள் இல்லாத ஒரு கொஸ்டின். 6 மார்க் கூட எலிஜிபிள் இல்லாத கொஸ்டின். இந்த கொஸ்டினை 13 மார்க்கில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ பரவாயில்ல, எந்த ஸ்டெப்பில் நாங்கள் சால்வ் பண்ணுவோமோ அதேபடியே நான் சால்வ் பண்ணுறேன். ஸோ ஆர்ஏவோட வேல்யூ அப்வேர்டு போகும்போது பாசிட்டிவ், ஆர்பியோட வேல்யூ அப்வேர்டில் போகிறனால இட் இஸ் பாசிட்டிவ். கொஸ்டின் எதில் கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்கங்கிறது நீடு இல்லை. அவங்க சர்ப்ரைசிங் எலமெண்ட்டாக ரேர் எலமெண்ட்ஸாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ங்கிறதுனால ஏன் கேட்டாங்கங்கிறது நம்ம கமெண்ட் பண்ண விரும்பக்கூடாது. வர்றதை எப்படி சால்வ் பண்ணுங்கிறது மட்டும் தான் நம்மளோட மைண்டில் இருக்கணும். ஸோ அண்ட் திஸ் -3 கிலோ நியூட்டன் 6 கிலோ நியூட்டன் ரெண்டும் டவுன்வர்டில் போகுதா, அப்போ மைனஸ். ஸோ ஷியர் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணும்போது வாட் ஆர் த ஷியர் ஃபோர்ஸ், ஆர்ஏ இஸ் பாசிட்டிவ், RB இஸ் பாசிட்டிவ். டின்னு போட்டிருக்கேன், சாரி, இட்ஸ் RB இஸ் பாசிட்டிவ். -3 -6 which is equal to 0 அப்படின்னு நம்ம அசம்ஷன் பண்ணோம். அப்போ the value of RA plus RD equal to what? 9 கிலோ நியூட்டன் அப்படிங்கிறது ஈக்குவேஷன் நம்பர் 1. நமக்கு இதில் RAவும் தெரியாது, RDயும் தெரியாது. எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாமா? we are just taking moment about A, வேரிக்னன்ஸ் தியரம் படி. ஸோ வேரிக்னன்ஸ் தியரம் படி நம்ம சூஸ் பண்ணும்போது we got the value of moment about A. -3 கிலோ நியூட்டன்கிறது வெர்டிக்கல் ஃபோர்ஸ் F of Y that will be multiplied with the x distance 2. அப்போ தான் என்ன பண்ணுறோம், RA இன்ட்டு 0, ஏன்னா இந்த ஓப்பனிங் பாயிண்ட் 0,0 இல்லைங்களா, அப்போ அதுலேருந்து மல்டிப்ளை ஆச்சுன்னா RA இன்ட்டு 0 இஸ் 0. -3 இன்ட்டு கவரேஜ் டிஸ்டன்ஸ் இஸ் 2. -6 அதோட கவரேஜ் டிஸ்டன்ஸ் 2 + 2 4. வித் ரெஸ்பெக்ட் டு ஏலேருந்து பார்க்கும்போது திஸ் சம்மேஷன் F of Y, the total distance carried is 4 meter. So F of Y into 4, -6 into 4. அதே போல் this RB is actually positive இல்லையா. ஸோ இப்படி எடுத்தீங்க அப்படின்னா this is RB பாசிட்டிவ். அதோட கவரேஜ் டிஸ்டன்ஸ் என்ன, ஏலேருந்து மொத்தம் 6 மீட்டர். ஸோ RB into 6 that is positive. ஸோ 3 into 2 -6, 6 into 4 -24, 6 into RB 6 RB, 24 6 30 இல்லைங்களா, அந்த பக்கம் போச்சு அப்படின்னா 30. ஸோ 6 times of RB equal to +30, then the value of RB will be equal to 5 kilo Newton. முடிஞ்சா? And already we have the equation RA plus RB equal to 9. அப்போ இந்த 5 இங்கே கொண்டு போனோன்னா 9 - 5 equal to 4 kilo Newton. ஸோ ரொம்ப சிம்பிளாக முடிஞ்ச ஒரே ஒரு கொஸ்டின். ஆர்ஏவோட வேல்யூ, ஆர்பியோட வேல்யூ, இது எலிஜிபிள் ஃபார் 6 மார்க் தான். அது ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் இது ஃபஸ்ட்டு பார்ட் மட்டுமே. இதுக்கப்புறம் நம்ம நிறைய சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் அதை பற்றி நம்ம மைண்ட் பண்ண வேண்டியதில்லை. எப்போதுமே வி ஆல்வேஸ் ஹேவ் சம் ஐடியாஸை வச்சு தான் நம்ம இது சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐடியாஸ் பொறுத்த மட்டும் என்ன பண்ணலாம், இந்த டிஸ்டன்ஸ் டிக்கும் பிக்கும் நடுப்புற ஒரு UDL, யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் ஆஃப் 5 கிலோ நியூட்டன் per மீட்டர் அப்படிங்கிறது இங்கே ஆட் ஆச்சுன்னா அப்போது த வேல்யூஸ் ஆஃப் RA எவ்வளோ இருக்கும், த வேல்யூ ஆஃப் RB எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஏன்னா ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் கம்ப்ளீட்டாக ஒரு UDL இருக்குது 5 கிலோ நியூட்டன் per மீட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு 6 மீட்டர் இருந்துச்சுன்னா ஒமேகா இன்ட்டு L² டிவைடட் பை 2. ஸோ 5 × 6 × 6 டிவைடட் பை 2. அதை எப்படி எடுக்கலாம், 5 6 30, 30 × 3 -90 அப்படிங்கிற வேல்யூ இங்கே ஆட் ஆகும் EMAல. அது பிரச்சனையே இல்லை. ஆனால் இங்கே என்னவா இருக்குது, பார்ஷியல் லோடாக இருக்குது. அப்போது இஃப் இட் இஸ் அ பார்ஷியல் லோட், இப்படி இருக்குது சம் லோடு இங்கே இருக்குது இல்லைங்களா. ஸோ த டோட்டல் லோடு இஸ் 4, இங்கே 2 மட்டும்தான் ஆட் ஆகிருக்கு, திஸ் இஸ் ஃபார் 5. அப்போ என்ன செய்யணும், WL × L + L/2. அது என்னென்னா 5 இன்ட்டு the values, அதை அப்படியே தான் நம்ம என்ன பண்ணியாகணும், மல்டிப்ளை பண்ணியாகணும். ஸோ the value is
W இன்ட்டு அதோட ஆக்டிங் டிஸ்டன்ஸ் எவ்வளோங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும் 2. அதே மாதிரி த வேல்யூ ஆஃப் டோட்டல் டிஸ்டன்ஸ் 4 + 2/2. இப்படி நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ 5 2 10, 10 5 50 அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் வரும். இப்படி நம்ம பார்ஷியல் யூடியலுக்கு அதே ஃபார்முலா வேறு, அதுவே கம்ப்ளீட் யூடியலாக இருந்தால் அதே ஃபார்முலா வேறு. இப்படியெல்லாம் வந்து என்னென்னா நமக்கு நிறையா காம்பினேஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை யூ ஹேவ் டு லுக் அவுட். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய SOM பிளேலிஸ்ட் இருக்குது. ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் கண்டிப்பாக இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்லேயும் இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் நிறையா நம்ம சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். அதில் போய்ட்டு நீங்கள் மொமெண்ட்டோட கால்குலேஷன்ஸ் என்ன, ஹவு டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் RA, ஹவு டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் RB அப்படிங்கிறலாம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் சும்மா ஜாலியாக ரெஃபர் பண்ணுங்கள். அது உங்களுக்கு இன்னும் நிறையா லேர்னிங்ஸை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். சரிங்களா? பை த வே, தட்ஸ் தி எண்ட் ஆஃப் த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். And please like the content, share the content, put your comments in the comments box. Thanks for watching this video. Thank you.